ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசப்பா நம்ம ஒருவருக்கும் கொடுக்கிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமீன். கொஞ்ச காலத்திலே ஏசப்பாவுடைய கோபம் பற்றி எரியுமா. ஏசப்பாவை யார் யார் அண்டிக் கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். அதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? அவரை முத்தம் செய்ய வேண்டும். ஆமீன். முத்தம் செய்யறதுன்னா என்ன? அவரிடத்தில் அன்பாக இருப்பது. அவரிடத்தில் முத்தம் செய்யுங்க. அவர் பாதத்தை முத்தம் செய்யுங்கள். ஏனென்றால் அவருடைய கோபம் பற்றி எறிய போகிறது. அவரிடத்தில் முத்தம் செய்தால் அவர் என்ன செய்வார்? கோபத்தை ஆற பண்ணுவார். இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் எடுத்துக்காட்டு எங்கள் பாப்பாவே சொல்லலாம். ரொம்ப கோபமாக இருக்கோன்னா அந்த பிள்ளைங்க நமக்கு முத்தம் கொடுக்கும்போது என்னாகும்? அந்த கோபம் அப்படியே அமர்ந்துடும். அதை தான் இந்த வேத வசனம் சொல்லிட்டு பாருங்கள். அன்பு கூறுவது தான் இந்த முத்தம் செய்வதில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அன்பு கூறணும். ஏசப்பாவிடத்தில் அன்பு கூறணும். அது எப்படி அன்பு கூறணும்? ஏதோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அதற்காக இல்லை அன்பு. உண்மையாகவே அவரிடத்தில் அன்பு கூறணும். அவர் நம்மளை தண்டித்து விடுவாரோ அதற்காக அன்பு, மாய்மாலமான ஒரு அன்பு செலுத்துறதில்ல. உண்மையாகவே அவரிடத்தில் நாம் அன்பு செலுத்த வேண்டும். இதை நாம் பார்ப்போம் என்றால் லூக்காவில் நாம் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற நாட்களில் ஒரு பாவியாகின ஸ்திரீ என்ன செய்தால்? அவருடைய பாதத்தை கண்ணீரினால் கழுவி அவருடைய காலை ஓயாமல் பரிமள தைலத்தை பூசி ஓயாமல் முத்தம் செய்தாள். லூக்கா 7வது அதிகாரம் 38வது வசனத்தில் வாசிப்போம் என்றால், அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அதை பார்த்தோன்னே சீமோன் எல்லாரும் சொல்கிறாங்க, இப்போ பாவியான ஸ்திரீ, இவருக்கு கிறிஸ்துவானா இந்த ஸ்திரீ யாருங்கிறத அவர் சொல்லலாமே அப்படின்னோடனே சீமோன்கிட்ட சொல்கிறாரு, ஒருவன் கடன் பட்டிருந்தான். ஒருவனுக்கு 500 வெள்ளிக்காசு, மற்றவனுக்கு 50 வெள்ளிக்காசு. அப்போ அவங்களுக்கு கொடுக்க நிவாரணம் இல்லை. அப்போ இவங்களை மன்னித்து விடும்போது எவனிடத்தில் அவன் அன்பாக இருப்பான்னு சொன்னோடனே, யார் இடத்துல அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவங்களிடத்தில் அன்பாக இருப்பான். அதே போல் தான் நீ சீமோனே, நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன், இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டுக்குள் பிரவேசித்தேன். 44வது வசனத்தில், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளோ தன் கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் தன் கால்களை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையே எண்ணெய் பூசவில்லை, இவ்வளோ என் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினாள். அதனால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்பட்டதோ படுகிறதோ அவன் கொஞ்சம் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போ இன்னைக்கு அவரிடத்தில் யார் அன்பு கூறுவாங்க? அவர் மேலே அவர் யாருக்கு அதிகமான பாவத்தை மன்னித்தாரோ அவங்க தான் கர்த்தர் மேலே ரொம்ப அன்பு கூறுவாங்க. அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. எவ்வளோ பெரிய பெரிய பாவங்களை செய்து மனம் திரும்பினவங்க கர்த்தர் மேல் அன்பினால் பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்திருக்கார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே வாசிக்கலாம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல குமாரன் கோபம் கொள்ளாமலும் நம் வாழ்க்கை பாதையில் வழியிலே அழியாமல் இருக்கும்படி கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியுமா. இன்றைக்கும் பாருங்கள், அவருடைய கோபம் பற்றி எறியும்படியான காரியங்களை நாம் கண்கூடாகவே பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவத்திற்கெல்லாம் நாம் பிள்ளைகள் விலகி நாம் அழியாதபடி காக்கப்பட வேண்டும் என்றால் நாம் அவருடைய பாதத்தை முத்தம் செய்ய வேண்டும். இந்த பாவியான ஸ்திரீயை போல நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவள் அன்பு கூர்னா என்று தான் இதில் பார்க்கிறோம். இன்னொருத்தரும் முத்தத்தினால் அன்பு கூர்ந்தார். அது என்ன அன்பு? பணத்திற்காக, காசு கிடைக்கணும்னு சொல்லி கர்த்தரை காட்டி கொடுத்த அந்த அன்பு, அந்த முத்தத்திலே நிறைய இது அன்பு கூறும்படி முத்தம் கொடுத்தா. ஆனால் அந்த யூதாஸ் காரியத்து முத்தம் கொடுத்தான். இப்படி முத்தம் கொடுத்தான்? கர்த்தரை காட்டி கொடுக்கும்படி. நான் யாரை முத்தமிடுறனோ அவர் தான் கிறிஸ்து, அவரை நீங்கள் என்ன செய்யலாம்? பிடித்துக்கலாம் என்று சொல்லி கர்த்தர் இப்போ சொல்கிறார், முத்தத்தினாலா நீ என்னை காட்டி கொடுக்கிற. முத்தம் என்பது ஒரு அன்பு கூறுவதற்கு அடையாளம். அப்போ நீ என்னை ஏமாற்றுத, அன்பு கூர்ந்த மாதிரி அன்பு கூர்ந்து இன்னைக்கு ஏமாற்றுற. சிலருடைய முத்தம் ஏமாற்று முத்தமாக இருக்கும். விபச்சார ஸ்திரீனுடைய முத்தம் அது கண்ணிகளும் வளைகளும் கைகளையுடைய விபச்சாரி சாவுக்கு ஏதுவாக இருக்கலாம். அவன் ஒருவனை பிடித்தா அவனிடத்தில் உள்ள ஆஸ்தியெல்லாம் அழிக்கும்படி இப்படி தான் தவறான ஒரு மாய்மாலமான முத்தம், அன்பில்லாத ஒரு முத்தம், பணத்திற்கான முத்தம். அந்த விபச்சார வேசித்தன முத்தத்தை தான் யார் கொடுத்தா? அந்த யூதாஸ் கொடுத்தான். அவன் சீஷன். அந்த சீஷன் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய சீஷனாக இருந்தவன் அந்த
விபச்சாரத்தனமான முத்தத்தை கொடுக்குறான். ஆனால் விபச்சாரி கட்டிடத்தில் அன்பு கூறும்படி முத்தத்தை கொடுக்குறாள். அப்போ இதில் நல்லவங்க கெட்டவங்க இல்லை, அன்பு நாம் எப்படி செலுத்துகிறோம் அதில் தான் இருக்குது இந்த காரியமாகவே. இந்த நாளில் நாம் அன்புகிறோம். இதில் நாம் யூதாஸ் கொடுக்குற முத்தம் எப்படிப்பட்டது தெரியுமா? கர்த்தரிடத்தில் எதையாவது கேட்டு அவருடைய காலை பிடிச்சிட்டு நம்ம இருக்கிறோம் பாருங்கள், அது இந்த யூதாஸுடைய முத்தம் மாதிரி தான். அது கிடைச்சா விட்டுட்டு ஓடிடுறது, கிடைக்கிறதுக்காக பிடிக்கிறது தப்பு இல்லை. ஆசீர்வாதத்தை வேணும்னு அப்படி இருப்பாங்க, ஜெபத்தில் கர்த்தரிடத்தை தரித்திருப்பாங்க. கிடைச்ச உடனே ஆளே காணாது, வேலையே இல்லைன்னு சொல்லி சபைக்கு வருவாங்க. வேலை கிடைச்சப்பறம் ஆளே இருக்க மாட்டாங்க. கேட்டால் வேலை பாஸ்டர் அதனால் வர முடியலை அப்படிம்பாங்க. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுவும் இந்த யூதாஸ் கொடுத்த முத்தத்திற்கு சமந்தான். அப்போது இன்றைக்கு நாம் அன்பு கூறுவதில் எப்படி இருக்கும்? அந்த விபச்சாரி கொடுத்த அந்த முத்தத்தின் மூல முத்த மாதிரியான அந்த அன்பை நாம் செலுத்துகிறோமா? இல்லை யூதாஸ் காரியத்து கொடுத்த அந்த காட்டி கொடுத்த அந்த முத்தத்தை நாம் அந்த அன்பை நாம் கர்த்தருக்கு செலுத்துகிறோமா? இந்த நாளில் நாம் நிதானிப்போம், நாம் தீர்மானிப்போம். புதிய வருடத்தில் நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஏசப்பா, நான் இதுவரைக்கும் நான் எப்படியோ உம்மிடத்தில் அன்பு செலுத்திருக்கலாம், ஆனால் இந்த நாளில் நான் உண்மையாய் மன உத்தமமாய் அவரிடத்தில் நாம் பக்திக்குரிய காரியத்தில் மன உத்தமமும் மன நேர்மையும் இருக்கணும். ஆராதனை காரியத்தில் மன உத்தமும் மன நேர்மையும் இருக்கணும். உத்தமமாய் பின்பற்றின யோசேப்பும் காலேப்பும் போல நாம் அவரை பின்பற்றணும். அப்படி இல்லாதபடி வேசியின் அன்பு கூறுதல் போல இருக்குமானா அது அப்படி தான். ஆசையும் இச்சையும் வரும்போது தான் அந்த அன்பு வரும். அதுதான் வேசியின் அன்பு. அப்படி இல்லை, நாம் உண்மையான அன்புள்ளவர்களாய் நாம் அந்த பாவியான ஸ்திரீ தன் கண்ணீரினால் கழுவி தலைமயிரினால் துடைத்து பரிமளத்தை பூசி ஓயாமல் அழுதுட்டு இருந்தாள். அவள் கண்ணீரினால் துடைத்தாளாம். அப்போ எவ்வளோ பெரிய அன்பு வைத்திருப்பாள். அதே போல் நாமும் இந்த நாளில் கர்த்தரிடத்தில் அன்புகிறவர்களாய் மாறுவோம். எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை முடியாப்பா, இந்த புதிய வருடத்தில் நாங்கள் புதிய தீர்மானம் எடுத்தவர்களாய் இயேசுவே, நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அப்பா உண்மை நாங்கள் உண்மையாய் நேசித்து எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நாங்கள் அப்பா எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நாங்கள் உம்முடைய அன்பிலே உத்தமமும் மன உண்மையும் மன நேர்மையுமாய் நாங்கள் உண்மை நேசிக்க இந்த நாளில் கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. இயேசுவே, அந்த பற்றி எரியும் கோபத்தில் நாங்கள் அகப்படாதபடி அப்பா இயேசுவே, நாங்கள் உம்முடைய பாதத்தை உண்மையாய் முத்தம் செய்கிற அந்த உண்மையான அன்பை, அந்த ஆதி அன்பை எங்களுக்கு தாங்கப்பா. கேட்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த அன்பை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. உம்மிடத்தில் நாங்கள் அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்பட நீர் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, உம்மிடத்தில் அன்போடு உண்மையோடு நாங்கள் அன்பு கூற வேண்டும் என்று நாங்கள் வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயே என்று சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்கள் எங்கள் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் உம்மிடத்தில் நாங்கள் அன்பு கூற நீர் இந்த நாளில் கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை, அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தையும் இந்த நாளில் கொடுத்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யும். சகல துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன்.